பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாளை தினத்தில் நடக்கிறதான ஃபாஸ்டிங் பிரேயருக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறேன். நாளை காலை சரியாக 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் ஏறெடுக்கப்படுகிற அந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகமாக வந்து பங்கு பெறுங்கள். அது மாத்திரமல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் குடும்பமாய் வந்து பங்கு பெற உங்கள் யாவரையும் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஐசையா சாப்டர் 54 verse 13. ஏசாயா 54வது அதிகாரம் 13வது வசனம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். எப்போ பெரிதா இருக்கும்னா, அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிற வேளையில. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு நிறைய பேர் பிள்ளைகள் நிமித்தமாக ஒருவேளை சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். அவங்க வாழ்க்கையை குறித்து, அவங்க போகிற பாதைகள், நெருக்கங்கள், அது மாத்திரமல்ல அநேக உபத்திரவங்கள் உங்கள் பிள்ளைகள் படுகிறதை கேட்டு அதை உணர்ந்து அநேகர் நீங்கள் நிச்சயமாகவே ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகள் நீ கர்த்தரால் போதிக்கப்பட்டு வளர்த்திருக்கிறீர்கள். நிச்சயமாகவே அவர்கள் மூலமாக வேதனை அல்ல, சமாதானம் மாத்திரம்தான் வரும். நான் உண்மையாகவே இன்னைக்கு அவங்க போகிற பாதை ஒரு கடினமான பாதையாக இருக்கலாம். ஏன் என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, ஏன் என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி, ஏன் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு அவமானம், பல விதங்களிலே நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் பெற்றோர்கள். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு சமாதானத்தை நிச்சயமாய் கர்த்தர் தருவார். ஏனென்றால் நீங்கள் பிள்ளைகளை கர்த்தரிலே வளர்த்திருக்கிறீர்கள். ஒருவேளை நீ கர்த்தரில் வளர்க்காவிட்டால் ஒருவேளை சமாதானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரிலே நீங்கள் வளர்த்திருந்தால், அந்த போதில் வளர்த்திருந்தால் நிச்சயமாய் சமாதானம் நிச்சயமாய் வரும். நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் பிள்ளைகள் மூலமாய் வேதனை அல்ல, கண்ணீர் அல்ல, சமாதானத்தை கர்த்தர் தருவார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இதனால பிள்ளைகள் மூலமாய் அநேக வேதனைகள், உபத்திரவங்கள், கஷ்டமான பாதைகளில் பெற்றோர்கள் கடந்து சென்றிருக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளிலே பிள்ளைகள் மூலமாய் ஒரு சமாதானத்தை அந்த குடும்பத்தில் கட்டளையிடுங்கப்பா. இதனால நீ சமாதானத்தை ஆண்டவரே இந்த உலகத்தில் வைத்து விட்டு சென்று இருக்கிறீர். அந்த சமாதானம் அந்த பிள்ளைகள் மூலமாய் ஆண்டவரே அந்த பெற்றோர்களுக்கு கிடைக்க உதவி செய்யுங்க, அந்த குடும்பத்தாருக்கு கிடைக்க உதவி செய்யுங்க. இந்த நாளில் வேலைக்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே வயதானவர்கள், சிறு பிள்ளைகள், கை குழந்தைகள், ஆண்டவரே வெளிநாட்டில் தங்கி இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் உடைய கருத்தில் வைக்கிறோம் அப்பா. எல்லாரும் சமாதானமாய் காத்துக்கொள்ளுங்க. ஊழியர்களை உடைய கருத்தில் வைக்கிறோம், அவளை சமாதானமாய் காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே இந்த நாளில் அந்த கிச்சன் பகுதியில் இருக்கிற எல்லா பொருட்களை ஆசீர்வதிங்க. அப்பத்தையும் தண்ணீர், எண்ணெயும், மாவும் ஒரு குறைவில்லாதபடி எல்லாம் நிறைவாய் இருக்கட்டும். இந்த மாதத்தில் அவங்க வாங்குற எல்லா சம்பளங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் எந்த ஒரு வீண் செலவு வராதபடி ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவர் வருமானங்கள் எல்லாம் பெருக செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே நல்ல உயர்வுகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். ப்ரமோஷன்ஸை தாங்க, இன்க்ரிமெண்ட்டை தாங்க ஆண்டவரே. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை தாங்க. வெளிநாடு செல்ல இருக்கிற எல்லா தடைகள் விலகுவதாக. விசா தடைகள் எல்லாம் முற்றிலுமாய் விலகி ஆண்டவரே பிள்ளைகள் சுகமாய் வெளிநாடு செல்ல உதவி செய்யுங்க. வெளிநாட்டில் தங்கி இருக்கிற பிள்ளைகளை சுகமாய் தங்க பண்ணுங்க. எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த நாட்களிலே கர்த்தாவே அன்றை வெளியே சென்று வருகிற பிள்ளையுடைய கர்த்தாவே போக்கியும் வரத்தி ஆண்டவரை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவர்கள் சுகமான பிரயாணத்தை காண செய்வீராக. பிரசவத்துக்கு போகிற பிள்ளை நல்ல சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு போகிற பிள்ளை ஜெயத்தோடு திரும்பி வரட்டும். இந்த நாளில் பர்த்டே, வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுகிற எல்லா பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய கரத்தை வைத்து ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆண்டு அவர்களுக்கு சமாதானம் நிறைந்த ஒரு ஆண்டாய் இருக்கட்டும் ஆண்டவரே. விசேஷமாய் கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தா பிசினஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவனுடைய பிசினஸ் நல்ல ஒரு வளர்ச்சியை காண செய்வீராக. ஆண்டவரே இந்த வாரத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அநேகர் திருமணமாய் தொட்டப்பட உதவி செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக சால்வேஷன் டிவி நம்முடைய கருத்தில் வைக்கிறோம். அதனுடைய எல்லா தடைகள் விலகட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை தாங்கக்கூடிய ஒரு கூட்ட ஜனங்களை எழுப்புவீராக. எல்லா சேட்டலைட் தேவைகளை சந்திங்கப்பா ஆண்டவரே. லைசன்ஸ் தேவைகளை எல்லாம் சந்திங்க. எல்லா தடைகளை விலைக்கு போடுங்க. எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் தேவைகளை சந்திங்க. சுவிசேஷம் எடுத்து செல்ல இருக்கிற எல்லா தடைகளை ஆண்டவரே முற்றிலுமாய் நீக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே திருச்சபையை ஆசீர்வதிங்க. திருச்சபை தேவைகள் எல்லாம் நீங்க சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை காணிக்கைகள் மூலமாய், தசமாங்கள் மூலமாய் தாங்குகிற எல்லா குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவங்க வீட்டில் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. இதை ஊழியத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளே ஆண்டவரே ஒரு குறைவில்லாம ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரையும் நன்மையினால் திருப்தியாக்குங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாய் நாளை தினத்தில் நடக்கிற ஆண்டவரே உபவாச ஜெபத்தில் அநேகரை கொண்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சபை விசுவாசிகள் எல்லாரையும் கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே இன்னும் புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. பழைய விசுவாசிகள் எல்லாரையும் கொண்டு வாங்க ஆண்டவரே கர்த்தா. இந்த நாளில் ஆண்டவரே ஒவ்வொருவரோடு
நீர் கிரியை செய்வனுமா செபிக்கிறனப்பா. எல்லாருடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா குடும்பங்களிலே சமாதானம் ஆளுகை செய்யட்டும். மகிமையான காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் சமாதானமாய் நடத்துவார். God bless you.